ஆகவே சொந்த வீடு கட்டிக்கொள் என்று உரைத்தோம். பெருமான் சொந்தமாக்கி கொண்டார். இந்த தேகத்தையே சொந்த வீடாக்கிட்டார், நிரந்தரமாக்கிட்டார். இனி ஒரு தேகம் எடுக்க வேண்டியதில்லை. அதன் காரணமாகத்தான் நமக்கு பிறவியினுடைய தன்மையையும் உயிரினுடைய தன்மையையும் ஜீவனுடைய தரத்தையும் அது பிறவி எடுப்பதனுடைய நோக்கத்தையும் நமக்கு விவரமாக விளக்கியிருக்கிறார். ஆகவே உயிர் எப்படி தோன்றியது, எப்படி தோன்றியது? திருவருள் வல்லபத்தினார். அனாதி இயற்கையிலே உள்ள அனாதி இயற்கை, ஆகாயத்தில் காற்று எப்படி அனாதியோ அதுபோல ஆன்மா வாழத்தில் கடவுள் சமூகத்தில் அருட்சக்தியானது அனாதியிலேயே இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் அருட்சக்தியின் ஆற்றலால் அநேக தேக அணுக்கள், அதாவது தேகம் உருவாகக்கூடிய ஆன்மா அணுக்கள் அனாதியிலே நிரம்பி இருக்கின்றன என்று பெருமான் குறிப்பிடுகிறார். ஆனால் பூதாகாயத்தில் அணுக்கள், இந்த ஆதியினுடைய கரண அணுக்கள் 7 வகை கூறுகளாக வியாபித்திருக்கின்றன. அதுதான் சப்த தாதுக்களாக உருவெடுக்க. இந்த ஆதியிலே இருந்து வரக்கூடிய அணுக்கள் அசுத்த பிரகிருதி, சுத்த பிரகிருதி அணுக்கள் ஆதிக்கு அப்பாலே இருக்கக்கூடிய பலகளிலே உள்ளன. ஆதியிலேருந்து வரக்கூடிய அணுக்கள் பஞ்சபூத வெளிகளுக்குள் வரும்பொழுது அது அசுத்த பிரகிருதி அணுக்களாக பஞ்சபூத வெளிகளாக பஞ்சபூதங்களாக மாறும். ஆதிக்கிரண அணுக்கள் பஞ்சபூதங்களாக மாறின என்று ஏற்கனவே பஞ்சபூதங்கள்ல கலந்த ஆதிக்கிரண அணுக்கள், பஞ்சபூதங்களில் புகுந்த ஆதிக்கிரண அணுக்கள் அசுத்த பிரகிருதி அணுக்களாக மாறும். அசுத்த பூதகாரிய அணுக்கள் அசுத்த தேகமாக வெளிப்படுத்தது. அசுத்த பிரகிருதி அணுக்கள் அசுத்த கரணங்களாக சூட்சும சரீரமாக வெளிப்படுத்தது. ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்ட உயிர் ஜீவனானது உயிர் வெளியிலே, உயிர் வெளியிலே அனாதியிலேயே ஆதியிலேயே அங்கே ஜீவ அணுக்கள் உயிர் அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன. அவைகள் தான் இங்கு வந்து புரிவது. இந்த சுழற்சியை அருள் இயற்கையானது அனாதியிலே இருந்து செய்து கொண்டே இருக்கிறது. உலகம் தோன்றியதற்கு பிறகு உயிர்களை உற்பத்தி செய்ய விரும்பியதற்கு பிறகு இறைவன் இந்த சுழற்சி ஓட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே உயிர் என்பது பெருமான் கூற்றுப்படி ஆதி பூமி ஆகிய இடைப்பட்ட இந்த மகாபெரிய அண்டத்தில் உள்ள வெளிநிலை பகுதிகளில் பகுதிவான் பஞ்சபூதங்கள் அடங்கிய பகுதிக்கு அப்பாலே இருக்கக்கூடிய உயிர்வெளி, உயிர்வெளியும் அதனுடைய ஒரு பகுதியாக உறைதரும் பகுதியும் ஆக கலைவெளியும் ஆகிய இந்த 4 வெளிகளை உள்ளடக்கிய பகுதிகளிலே உயிர்வெளி என்ற ஒரு பகுதியிலே இந்த உயிரானது, அதாவது ஜீவனானது இந்த உலகத்துக்கு ஜீவர்களுக்கு தேகம் பெற்ற அனைவருக்கும், அதாவது மனித தேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அங்கிருந்து வருகிறது, அங்கேயே செல்கிறது என்பதை கூறி, இதுதான் ஜீவனின் உற்பத்தி இயக்க நிலை என்பது பொதுநிலை விளக்கமாக தந்து, சிறப்பு நிலை விளக்கமாக இல்லாது பொதுநிலை விளக்கமாக தந்து அமைகின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க. இதுல சில குறிப்புகளை வச்சிருக்க ஆன் பண்ணீங்களா? உங்களுக்கு இதுவரை உயிர் எப்படி தோன்றியது, எங்கிருந்து வந்தது, எப்படி தோன்றியது என்று கேட்டால் அது அனாதியிலே தோன்றியது. எப்படி என்ற ஒரு வினா அல்ல, எவ்வாறு வந்தது, எவ்வாறு அது காரியப்படுகிறது, எப்படி இயங்குகிறது என்பது ஒரு சரியான கேள்வி. எப்படி தோன்றியதுன்னா அது அனாதியிலே தோன்றியது. உயிர்வெளி என்ற ஒன்று இருக்கு, இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்வெளி. எப்படி ஆகாசம் என்பது அனாதியிலே உள்ளது, காற்று என்பது அனாதியிலே உள்ளது, அதுபோல அருட்சக்தி என்பது அனாதியிலே இருக்கிற காரணத்தினால் இந்த உயிர் அணுக்கள் என்பது ஆன்ம அணுக்கள் என்பது அனாதியிலே இருக்கிறது, அணுவா இருக்கு. இப்ப நம்ம இங்க உடம்பா எடுத்து கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எப்படி ஒரு சூரியனானது ஒரு பனித்துளியில, அதாவது மார்கழி மாசத்துல இந்த பனித்துளி தாவரங்கள்ல இருக்கும். குறிப்பாக மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீலேன்னு அவ்வை பாடுவாங்க. அப்படி பாடும்போது இந்த மூங்கில் இலை இருக்குல்ல, அந்த மூங்கில் இலையில பனி நீர் ஒட்டி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் ஒரு பனித்துளி எத்தனை இருக்கும், ஒரு பனித்துளிக்குள்ள ஒரு சூரியன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
அழகா இருக்கும். யார் நின்று பார்த்திருக்காங்க? நான் நின்று 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 அது இப்ப சொல்லும்போது அதை விட்டு விட்டு கவனிப்பாங்க. அது இருக்கும்போது நமக்கு அது போல அப்ப அந்த பனி நீருக்குள்ளார கோடிக்கணக்கான பனி நீர், கோடிக்கணக்கான சூரியன் ஒன்று, ஆனா பனி நீர் கோடிக்கணக்கில் துளியாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு துளியிலும் அதனுடைய பிம்பம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். அது மாதிரி ஒரு ஆன்மாவானது பேரான்மா, கடவுள் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவானது, அந்த கடவுளானது எத்தனை ஆன்மாக்களாக விசிரிப்பித்து இந்த உலகத்தை உண்டாக்கி இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அப்படி வரும்போது மனித ஆன்மாக்கள் அவ்வாறுதான் பனித்துளியிலே பட்ட சூரியனை நோக்கது போல் ஒவ்வொரு பிம்பமாக ஆன்மா அந்த ஒவ்வொரு தேசத்துக்குள்ள மிகப்பெரிய மிக அகண்டமான, யாராலும் விளக்கி அறிய முடியாத, யாராலும் பகுத்தறிந்து உணர முடியாத அகண்டாகார சச்சிதானந்த வடிவாக விளங்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய உண்மை தன்மையை ஒரு சாதாரண ஒரு பிண்டத்துக்குள், ஒரு மனித தேகத்துக்குள் இவ்வளவு பெரிய ஒரு அண்ட அண்டங்களை எல்லாம் உண்டாக்கி இயக்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல் பெருங்கருணை நிறைந்த சச்சிதானந்த வடிவாயும் அகண்ட பரிபூர்ண வஸ்துவாயும் விளங்கி கொண்டிருக்கிற சிவமானது ஒரு சாதாரண ஒவ்வொரு தேகத்துக்குள்ளார, ஒரு உடம்புக்குள்ளார ஒரு ஆன்மா வடிவெடுத்து அதனுடைய தன்மையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக, மூடப்பட்டதாக, அதே நேரத்தில் மூடப்பட்டதாக, மூடமுண்டதாக இந்த தேகத்தில் வந்து கட்டுண்டு கிடக்கிறது என்றால், இந்த சிருஷ்டியினுடைய மேன்மையை பற்றியும் இதனுடைய விளக்கத்தை பற்றியும் உள்ளது உள்ளபடி கண்டறிவார் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்பதை உண்மையாக சத்தியமாக உணர வேண்டும். அதே நேரத்தில் நான் மற்றொரு குறிப்பு கூற வந்தேன். முதல்ல சொன்னேன், அனாதியிலே வந்து கடவுள் படைக்கும் பொழுது, அதாவது திருவருளானது படைக்கும் போது 6 பிறப்பையும் அனாதியிலே முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜிலேயே உண்டாக்குறாருன்னு, பிறகு அது வந்து மாறுபடுகிறது என்று சொன்னார். அதாவது தாவரங்களாக வர்க்கங்கள் படைக்கப்படுகிறது, விலங்குகளாக படைக்கப்படுகிறது, ஊர்வன பரப்புகிறது, பரப்பலாக படைக்கப்படுகிறது. பிறகு அது வந்து பரிணாமம் அடைகிறது என்று சொன்னார். அது மேல மனிதனாகவும் வந்து ஒரு காலத்தில் படைச்சாங்க. அதை சொல்லும் போது பெருமாள் சொல்றாரு, முட்டை முந்தியா கோழி முந்தியா என்று கேட்கும்போது விருட்ச முந்தியா விதை முந்தியா என்று. சில காலத்தில் விதிகள் முந்தியாகவும் சில காலத்தில் விருட்ச முந்தியாகும், விருட்சமாகவே படைத்திருக்கிறார். சில காலத்தில் விதையாகவும் உற்பத்தி பண்ணியிருக்கிறார். இது மாதிரிலாம் அறிய முடியாது. நீ டோன்ட் டாக் அபவுட் இட் அப்படின்றார். இதை பத்தி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, நான் வச்சுட்டேன். ஆனா உண்மையான ஞானிகளுக்கு, உண்மை ஞானிகளுக்கு இது உணர்ந்தறியக்கூடிய ஒன்றாக விளங்கும். அதனால அதாவது விதை முந்தியா விருட்ச முந்தியா, சில காலத்தில் விதை முந்தியாக உண்டாக்கப்பட்டது, சில காலத்தில் விருட்சமாக படைக்கிறது. அப்படியே மனிதன் உண்டாக்கப்பட்டார். அதுதான் முதல் சிருஷ்டின்னு சொல்றாரு. அந்த முதல் சிருஷ்டியிலிருந்து தொடங்கிதான் அநேக சிருஷ்டிகள் உண்டாக்கப்பட்டது. அது மாயனுடைய தவறலால், அநேக சிருஷ்டிகள் மாயனுடைய தவறலால் அநேக சிருஷ்டிகள் உண்டாக்கப்பட்டன என்று. அப்படிப்பட்ட மனிதன் எப்படி தாவரங்களாக இருந்து ப்ரொமோட் ஆகி மனிதனாக வர்றது, ஒவ்வொரு பிறவி ஒரு உயர்ந்த வகை பிறவியாக பிறந்து பரிணாமம் அடைந்து வருவது போல் மனிதன் ப்ரமோஷன் அடைகிறது. அது யாரு? மனிதன் தேவனாகும், தேவனும் கடவுளாகும், பெரிய பதவிகள் வரலாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் என்று சொல்லக்கூடிய 5 பத தலைவர்களாக ஆகலாம். நம்முடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்திரனாகலாம், வருணனாகலாம், அக்னியாகலாம், தேவர்கள் எவ்வளவோ ஆகலாம். பஞ்சபூத ஆற்றல்களை பெறலாம், பதவிகளை எல்லாம் பெறலாம். ஆண்டாண்டு காலமாக பல கோடி வருஷங்கள் அந்த சுகத்தை அனுபவித்திருக்கக்கூடிய பிரத்யேக தன்மைகளை அவர்கள் பெற்றிருக்கலாம். இத்தனையும் இருந்த இது ப்ரமோஷன் ஆகலாம். கடைசியா கடவுள் நிலையிலிருந்து அம்மயமாக, இது ப்ரமோஷன். மனிதன் கடவுள் நிலையிலிருந்து அம்மயமாக, இதான் ப்ரமோஷன். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ், இது ப்ரமோஷன். அதே நேரத்தில் மனிதன் டி ப்ரமோஷன். மனிதனாக கொடுக்கப்பட்ட இந்த தேகம் திருப்பியும் விலங்காகலாம், தாவரமாகும், புழு பூச்சாகும். அதனாலதான் எந்த உடம்பு வருமோ என்ற பயத்தால் இந்த உடம்பை சுமக்கின்றேன் என்று சொல்லுவார். பெரிய உயர்ந்த பிறப்பு என்று சொல்ல முடியாது. நம்முடைய இடைநிலைகளால், நம்முடைய செயல்களால்
எப்படி ஒரு ஜடபரதன் என்ற முனிவர் தீபுரமாயி மாதாயிட்டு பிறந்தார். ஏன் பிறந்தாரு? கடைசி காலத்தில் இச்சையாரம். அதான் தெரிஞ்சுங்க, அதை சொல்லலையா யாரும்? கடைசி காலத்தில் இச்சைக்கு இப்ப கடைசி காலமா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் பார்த்து வெறும் பேச்சு தான் நீங்க கேட்டுக்கலாம். சரி கேளுங்க, அதை பத்தி வேணாம். அது ஒண்ணும் முட்டி போட்டா கூட நடக்கிற கதை. கடைசி காலத்தில் மரண தருவாயில், அதாவது தேகத்தை விட்டு உயிரை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். உயிர் பிரியும் போது அந்த உயிர் எந்த நிலப்போடு ஒன்றுடும். அந்த உயிர் கடைசி எக்ஸ்ட்ராக்ட் ஒன்னோட போய் நினைக்குமா? நினைக்காத. ஒருத்தர் மண்ணை விட்டு விட்டு போய்விட்டோம், பொண்ணை விட்டு விட்டு போய்விட்டோம், உயிர் போக மாட்டாது. நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு, இந்த மண்ணையும் பொண்ணையும் கரைச்சி வாயில விட்டுவாங்க. என்னங்க அதுக்கு தலையாடு ஊத்துற மாத்திரத்துல கொஞ்ச நேரத்துல உயிர் போடும். பாத்துறீங்களா? மண்ணையும் பொண்ணையும் கரைச்சி அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவருக்கு இதனாலதான் இது போக மாட்டேங்குது. அப்ப தெரிஞ்சிருக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவருக்கு மேல ஆசை தெரியுமா தெரியாதா, இவருக்கு மேலதான் ஆசை வச்சிருக்காரு. அப்ப எது மேல நான் சொன்னல இந்த எக்ஸ்ட்ராக்ட் எதுல விழுதோ அப்ப அதுல உயிர் ஒன்றும் போது அந்த பிறகு எடுப்பாங்க. அப்ப டீபோரேஷன் ஆயிடும். அதனால இவ்வளவு இருக்கு, எவ்வளவு பரிமாற்றங்கள் இருப்பாங்க, இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நிலைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு குறிப்பு, ஒரு விசித்திரமான குறிப்பு சொல்றேன். எத்தனை சுழற்சி இருப்பாங்க இதுல? எத்தனை சுழற்சி நீங்க சொல்லுங்க வாங்க. இது வரைக்கும் பேச்சை வாங்கி ஊன்றி கவனித்த நீங்களே இந்த சுழற்சி முறை, பிறப்பினுடைய சுழற்சி முறையில எத்தனை விளக்கம் அப்புறமா சொல்லுங்க. அதே நேரத்தில் இப்போ ஒரு புதுசாக சொல்றேன். மனித பிறப்பு எடுத்தோம், ஒன்னே டீப்ரமோஷன். மனிதனாக பிறந்து தாவரங்களா விலங்குகளா கீழே டீப்ரமோஷன். இன்னொன்று, மனிதனாக பிறந்து மனித தேகமே பெறுவான், மனித உடம்பு பெறுவான். ஆனா குணத்தால் விலங்காக இருப்பான், தாவரமாக இருப்பான், நீர் வாழ்வனமாக இருப்பான், புலியாக இருப்பான், சிங்கமாக இருப்பான், முதலையாக இருப்பான், சுறாவாக இருப்பான் என்று பெருமான் குறிப்பிட்டார். உருவத்தால் மனிதராக இருப்பான், உள்ளத்தால் குணத்தால் விலங்காகவும் தாவராதிகளாகவும் இருப்பான். இதே இங்க இது மாதிரி ஒரு சுழற்சிகளை இங்க உண்டு. ஆனா தேகம் மனிதனா கிடைக்கும். ஆனா தேகத்திலேயே ஒரு சுழற்சி, இந்த மனித தேகத்திலே ஒரு சுழற்சி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கீழான நிலை கொண்டு. அதுதான் சொல்லுவேன், தாவரமா பிறந்தாலும் பிறக்கலாம் ஈசா. ஆனா என்ன தகுதியற்ற தன்மைக்கு மனித தேகம் கொடுத்து தகுதியற்ற தன்மைக்கு என்னை தள்ளிவிட்டார் என்று பெரியோர்கள் கேட்டார். நீங்கள் பார்த்து எழுதிருக்கீங்களா? அப்போ சுவாமி கேட்டிருக்கீங்களா? அந்த குறிப்பு இதுவரைக்கும் யாரும் உணரல. மனிதனா பிறந்தா ஆனா கீழான தன்மைக்கு போயிடக்கூடாது. இதைத்தான் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த தன்மை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இது யாரும் கண்டுகொள்ள முடியாது. அதனால்தான் முன்தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாக இருந்தவர்கள் அனைவரும் அவரவர் கடின செய்திக்கு தக்கப்படி சிலர் ஆரண்யவாசிகளாகவும், சிலர் காட்டுவாசிகளாகவும், சிலர் கொடிய விலங்குகளாகவும், சிலர் கடின ஜந்துக்களாகவும், சிலர் சுறா திமிங்கலம் போன்ற நீர்வாழ்வாகவும், சிலர் எட்டி கழிய முதலிய அசுத்த தாவரங்களாகவும், சிலர் விஷ ஜந்துக்களாகவும், காக்கை கழுகு முதலிய பட்சி சண்டாளங்களாகவும் பிறந்திருக்கிறார்கள். பட்சி சண்டாளமாக ஜீவகாரணி இல்லாம பட்சி சண்டாளம். மனித தேகம் பெற்றிருப்பான், அவன் பட்சி சண்டாளங்களாகவும், கடின ஜந்துக்களாகவும், விஷ ஜந்துக்களாகவும், கொடிய மிருகங்களாகவும் பிறந்திருக்கிறார்கள். மனித தேகத்தில் இருப்பார்கள், இந்த தன்மையில் இருக்கிறார்கள். இவருடைய கடின செய்திக்கு தக்கபடி இந்த தன்மை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பை பெருமாள் தந்திருக்கிறார். அதை ஊன்றி கவனிக்க வேண்டும். ஆகவே ஜீவகாருண்யம் தவறும் பட்சத்தில் எத்தகைய மனித தேகம் தக்க வைத்துக் கொண்டாலும், மனித உடம்பு சரீரம் கிடைத்தாலும்
ஆனா மனித தன்மைக்கு, மனித நிலைக்கு, மனித குணத்துக்கு, மாண்புக்கு மாறான இழிவான மிக மோசமான பிறவிக்கு உரிய, வேற ஜென்ம பிறவிக்கு உரிய அந்த தன்மையும் குணமும் இந்த மனித தேகத்திலே வந்து வண்டிவிடும். அதுவே கீழான பிறப்பு என்பதை நாம் உணர்ந்தறியும் பொருட்டு பெருமான் கருணையினால் உணர்த்தி இருக்கிறார் என்பதை சன்மார்க்க அன்பர்கள் உணர வேண்டும். ஆகவே ஜீவகாருண்யம் மாறாதவராய், ஜீவகாருண்யம் இன்னதென்று தெரிந்து அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நிலைநிற்பதையே கொள்கையாக கொண்டு அதை இறைவன்பால் நின்று கேட்டு அறிந்து அவ்வண்ணம் ஒழுக வேண்டும் என்ற குறிப்பையும் தந்து இந்த விளக்கம் உங்களுக்கு மிகவும் ஊன்றுகோலாக சிந்தித்து செயல்படுவதற்கு கருத்தில் வைத்துக் கொள்வது உபாயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி அமைகின்றேன். அருள்பெரும் ஜோதியாக குறிப்பது தனிப்பெருங்கள் சொல்ல